ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி வீடியோவில் முட்டையும் இட்லியும் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. என் பசங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அங்கே ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரியட்டுன்னு பொடியாக நறுக்குனா ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொத்தமல்லி போட்டு வதக்கும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் பொடியாக நறுக்குனா தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு குட்டி ஸ்பூனில் மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் 3மே ஒரு குட்டி ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிடலாம். மசாலா வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதங்கட்டும். அதுக்குள்ளே இட்லியை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லை கையாலே உதுத்து வச்சுக்கலாம். இப்போது மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெந்து வந்ததுமே கொஞ்சமாக பெப்பர் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ உதுத்து வச்சிருக்க இட்லி எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.